தினந்தோறும் விதவிதமான நிகழ்ச்சிகளை கொடுத்து இயேசுடைய வசனத்தை பரவ செய்து கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, எவ்வளவு மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அது சந்தோஷம். அப்ப நீங்களும் சுவிசேஷத்தை அறிவிக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். டைரக்டா உங்களால முடியலன்னா நீங்க எங்களை போல கர்த்தருடைய பிள்ளைகளோட இணைந்து எத்தனை ஊழியர்கள் இந்த டிவி மினிஸ்ட்ரி செய்யறாங்க, அவங்க கூட இணைந்து செயல்படுங்க. அவங்களுக்கு கை கொடுங்க, உதவி செய்யுங்க, ஜெபிங்க. அவங்களுக்கு நீங்க உதவி செய்வதன் மூலம், நீங்க உங்களுடைய பணத்தின் மூலம் உதவி செய்யும் போது உங்கள் காரியமாக அவங்க வசனத்தை சொல்லுவாங்க. அவங்க மூலமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அவங்க மூலமா நீங்க ஊழியம் செய்வீங்க. அப்படி ஏதாவது ஒரு விதத்துல சுவிசேஷத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல. இன்றைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு நற்செய்தி சொல்லுங்க. இயேசு எனக்கு செய்தார், உங்களுக்கு செய்வார். இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார், உங்களுக்கு தருவார். இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார், உங்களுக்கு தருவார். ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், அதான் நற்செய்தி. நீங்க படிக்கிற இடத்துல, இருக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல யாராவது ஒருவருக்கு அந்த இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துங்க. உங்களால அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. செய்வீங்களா? இயேசுவே உம்முடைய பிரதான கட்டளை எல்லா மக்களுக்கும் இந்த நற்செய்தியை சொல்லணும், நானும் சொல்லணும். எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீங்க, நான் அதை மற்ற மக்களுக்கு சொல்லணும். என் மூலமா மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படணும், நன்மை பெறணும், சுவிசேஷம் என்கிற நற்செய்தி பரவணும். அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே,